இந்திய உலகத்தோடைய பெரிய தலைவர் இப்போதைக்கு அவர் தான் வந்து அவர் சொல்றதை எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். அவரு வளர்ந்த நாடுகளோட கூட்டமைப்புல போய் உட்கார்ந்துட்டு அந்த கூட்டமைப்புல ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அது பெருகி போயிருக்குன்னு தெரியுதா? ஸோ ஒருத்தன் நம்ப மாட்டேங்கிறான். யார் சொல்றதையும் யாரும் நம்ப மாட்டேங்கிறான். நான் சொல்ற வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டேட்டு நேஷனு இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல யார் சொல்றது நம்புறது இல்லை. ஆரம்பத்துல இருந்தே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அப்ப வந்து இந்த மினாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன அந்த அமைதி குழுவோட பேரை மினாப்ன்ற பேர் வச்சுட்டு போயிட்டு அந்த முதல் நாள் ஒரு ஏவுகணை அடிச்சு அந்த ஸ்கூல் கொல்லப்பட்டது. 80 குழந்தைங்க செத்து போச்சு. அந்த குழந்தைங்களோட பேகு, அந்த குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தையோட அந்த அடையாளமா ஒரு பேகு, அப்புறம் ஒரு ரோஜா பூ வச்சு கொண்டு போனாங்க. என்னோட பார்வையில நான் எப்படி பாக்குறேன்னா, இந்தியா அமெரிக்காவுடைய தூதரை அழைத்து கடும் கண்டனத்தை தெரிவித்தது. அதே மாதிரி மார்க்கோ ரூபியோவுக்கு போனை போட்டு நீங்க பண்றது மிகப்பெரிய தப்பு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுச்சு. சொன்ன உடனே திரும்ப நாங்க அப்படிதான் இந்தியா வந்து அமெரிக்கா சொல்வதை கேட்க வேண்டும்னு சொல்லி ஒரு அரைக்கோள் மாதிரி ஒண்ணு விட்டாங்க. இதுல விட்டு கொடுக்கறதுன்றது முதல்ல இந்த மாதிரி ஒரு டீலுக்கு இதே மாதிரி ஒரு டீல் கொண்டு வந்தாரு ஒபாமா. அதை வந்து ஒரு புண்ணியவன் வந்து பயங்கரமா எள்ளி நகையாடினார். அந்த புண்ணியவன் பேரு டொனால்ட் ஜே ட்ரம்ப். அதை வந்து அமெரிக்க செய்தியாளர் ஒருத்தரை கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நீங்களே கிண்டல் பண்ணிருக்கீங்க, நீங்க மாடை விடுங்க, மாடு நான் முக்கியம் தான், மாடு இல்லைன்னு சொல்ல, அதுவும் அதை மாதிரி ஒரு கொண்டு வரதே கஷ்டம், அதை திரும்ப அந்த பாப்புலேஷன் கொண்டு வரது கஷ்டமாகுது, மனுஷனுக்கே கொடுத்தாங்க. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடன் இணைந்திருக்கும் சிறப்பு ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மற்றும் நேஷனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜெயஹிந்த் சார். சார் எப்படி இருக்கீங்க? நீங்க சூப்பராக இருக்கு சார். சார் இப்போ கடைசியாக பேசினப்ப இந்த டிராஃப்ட் டீலை பற்றி பேசியிருந்தோம். டிராஃப்ட் டீலும் சைன் ஆகியிருக்கு. சைன் ஆன அடுத்த நாளே இஸ்ரேல் திருப்பி லெபனான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராஃப்ட் டீலை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு ஈரான் சொன்னதாக தகவல் இருக்கு. என்ன சார் ஆச்சு இப்போ? அன்னைக்கும் இதே தான் சொன்னேன், திருப்பி சொல்றேன். நம்பிக்கையின்மை. பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் வந்து G7ல பேசியிருக்காரு. அதாவது ஜனங்க லேக் ஆஃப் ட்ரஸ்ட் அதுதானே நடக்குது. ஸோ இதை நம்ம எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து இந்திய உலகத்தோடைய பெரிய தலைவர் இப்போதைக்கு அவர் தான் வந்து அவர் சொல்றதை எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். அவரு வளர்ந்த நாடுகளோட கூட்டமைப்புல போய் உட்கார்ந்துட்டு அந்த கூட்டமைப்புல ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அது பெருகி போயிருக்குன்னு தெரியுதா? ஸோ ஒருத்தன் நம்ப மாட்டேங்கிறான். யார் சொல்றதையும் யாரும் நம்ப மாட்டேங்கிறான். நான் சொல்ற வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டேட்டு நேஷனு இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல யார் சொல்றது நம்புறது இல்லை. ஈகோ அந்த அளவுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் நான் பிடிச்ச கோயிலுக்கு காலையில ஊர்வன சந்துன்றான். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால நம்பிக்கையற்ற நிலையில தீர்மானத்தை கொண்டு வர முடியாது உங்களால. ஸோ இதே தான் நம்ம அப்போ சொன்னோம், இப்போ அதே கண்டினியூ பண்றோம். இந்த டிராஃப்ட் முதல்ல சைன் பண்ணாங்கல்ல, ஸோ இங்க வந்து ட்ரம்ப் வந்து இமானுவேல் மேக்ரான் முன்னாடி கையெழுத்து போட்டாரு. அந்த சைட்ல வந்து மசூத் பெஷஷ்கியான் வந்து டிஜிட்டலி சைன் பண்ணாரு. இஸ்லாமாபாத்ல போகும்போது அது புஷ். ஸோ டு பி ஃப்ராங்க் வந்து இந்த ஷபாஸ் ஷெரீஃப் பார்க்கும்போது பாவம் அப்படியே தனியா நின்றுட்டு மூஞ்சில வந்து சக்சஸ் சொல்றாங்கல்ல, மூஞ்சில அப்படி தெரியலையே எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கணும். இன்னைக்கு அந்த டிராஃப்டில் வந்து ஃபாலோ பண்ணிருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க சார். அந்த கேள்வி இல்லங்க, அதெல்லாம் விடுங்க. நான் முதல்ல உங்க ஊர்ல 2 பேர் வந்துட்டான், 2 பேர் சண்டை போடுறவன் 2 பேர் வந்துட்டான், 2 பேர் கையெழுத்து போட்டான்னு வச்சுங்களேன், மூஞ்சில எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அது நடக்கலன்றதானே மூஞ்சில தெரியுது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ல. எப்படி இருக்குது பாகிஸ்தானோட ஷபாஸ் ஷெரீஃபோட மூஞ்சி? சபாஷ்னு இருக்குது, அப்படிதான் இருக்கு. கொடூரமான ஒரு முகபாகவனையே அவர் காமிக்கிறார். ஏன்னா அது அவ்வளவு பெரிய ஃபெயிலியர். ஏன்னா பாகிஸ்தான் வந்து லாஸ்ட் கண்ட்ரியா போயிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்றது வந்து இந்த என்ன சொல்றது, இந்த அமைதி ஒப்பந்தம்னு கொண்டு வர்றதுக்கு அமெரிக்காவா இருந்தா, இப்ப நம்மளே வந்து அமெரிக்க குடிமகனா இருந்தோம்னா நம்ம லாஸ்டா யாரை டீல் பண்ணிக்கணும்னா பாகிஸ்தான் தான் வச்சிருப்போம். ஆனா அவங்களுக்கு வேற யாருமே இல்லைன்றதுனால முதல் கண்ட்ரியா இவனுங்கிட்ட போய் கொடுத்துட்டு அவனுங்களும் அசிங்கப்பட்டானுங்க, பாகிஸ்தான் அசிங்கப்பட்டுருச்சு. ஈரான் ரொம்ப தெளிவா இருந்தாங்க ஆரம்பத்துல இருந்தே. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அப்ப வந்து இந்த மினாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன அந்த அமைதி குழுவோட பேரை மினாப்ன்ற பேர் வச்சுட்டு போயிட்டு அந்த முதல் நாள் ஒரு ஏவுகணை அடிச்சு அந்த ஸ்கூல் கொல்லப்பட்டது. 80 குழந்தைங்க செத்து போச்சு. அந்த குழந்தைங்களோட பேகு, அந்த குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தையோட அந்த அடையாளமா ஒரு பேகு, அப்புறம் ஒரு
ரோஜா பூ வச்சு கொண்டு போனாங்க. அங்கே ஈரான் ஜெயிச்சிருச்சு. இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து நம்ம மிலிட்டரியிலயும் நம்ம ஜெயிச்சிட்டோம், எக்கனாமிக்கலி ஈல்ட் அப்படின்றாரு. ஆனா அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. இங்க ப்ராப்ளம் வந்து என்னன்னா, யூ கேனாட் கோ ஆன் ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக். போன தடவை அதாவது 27 பிப்ரவரி என்னன்னா, அப்பவே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டுதான் இருந்தது. அந்த நடந்து கொண்டிருந்த அந்த டீல் போது அது பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆகுதுன்னு உடனே நீங்க போய் தாக்குதல் பண்ணிட்டீங்க இஸ்ரேலை வச்சு. இஸ்ரேல பின்னாடில இருந்து இயக்கியதே நீங்க தான். இஸ்ரேல் நீ தாக்குதல் பண்ணு, அப்புறம் நான் ஃபாலோ பண்றேன்னு சொன்னது நீங்க, அமெரிக்கா. இப்போ வந்து இஸ்ரேல் நிறுத்துனா இவன் ஆரம்பிச்சுட்டான், இப்ப விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அவனுக்கு செம்மடி விழும். சோ இப்ப வேணும்னா நீ அட்டாக் பண்ணு, வேணாம்னா அட்டாக் பண்ணாதன்னா இஸ்ரேலுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அமெரிக்கா மேல? சோ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்போ ஒரு அழுத்தம். ஏன்னா 3 இந்திய மாலுமிகள் கப்பல், இந்தியாவுடைய மாலுமிகள் சீஃபேரர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அது கொல்லப்பட்டவனே இந்தியா வந்து இப்ப அமெரிக்காவுடைய தூதுவர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி இருந்தீங்கன்னா நல்லா இருக்காதுப்பான்னு சொன்ன அடுத்த நாள் அமெரிக்கா வந்து பிளாக்கேடை ரிமூவ் பண்ணாங்க. இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். இதை வந்து நீங்க வந்து அமெரிக்காவுடைய பாணியில நீங்க எடுத்துக்கலாம், ஈரானுடைய பாணியில எடுத்துக்கலாம், இல்ல நடுவுல இருந்து பாகிஸ்தான் கேவலமான வேலை பார்த்துருக்காங்க இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். எது வேணா. என்னோட பாயிண்ட் நான் சொல்றேன், நீங்க இந்த ஈவெண்ட் எடுத்து போட்டு பாருங்க, நான் சொல்றது கரெக்டா இருந்தா வச்சுக்கோங்க, இல்ல வேற ஏதாவது நீங்க உங்களுடைய இதுக்கு விட்டுறேன். என்னோட பார்வையில நான் எப்படி பாக்குறேன்னா, இந்தியா அமெரிக்காவுடைய தூதரை அழைத்து கடும் கண்டனத்தை தெரிவித்தது. அதே மாதிரி மார்க்கோ ரூபியோவுக்கு போனை போட்டு நீங்க பண்றது மிகப்பெரிய தப்பு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுச்சு. சொன்ன உடனே திரும்ப நாங்க அப்படிதான் இந்தியா வந்து அமெரிக்கா சொல்வதை கேட்க வேண்டும்னு சொல்லி ஒரு அரைக்கோள் மாதிரி ஒண்ணு விட்டாங்க. நீ அப்படி பண்ணினா நாங்களும் பதிலுக்கு ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். இந்தியாவோட தரப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்ல இருந்து சொல்லியாச்சு, கடல் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஓப்பனான இது. சோ டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ல அதை பண்ணக்கூடாது அப்படின்னா, சோ யூ கேனாட் டூ தட் இன் லைக் இன்டர்நேஷனல் வாட்டர். சோ ஒரு சோக் பாயிண்ட்ல நீங்க அதை பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா அது இட் இஸ் கோயிங் டு பி a big failure. சோ இதை நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு புதிய தீர்மானம் கொண்டு வந்ததான் அந்த தீர்மானத்துக்கு 2 பேருமே ஒத்து வராத சமயத்துல நீங்க போய் அமைதியா போயிட்டு இருக்க ஒரு கப்பல்ல இருக்க மாலுமிகளை அடிச்சு கொள்வீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சோ இதுதான் நடந்தது. ஆனா இந்தியா தன்னுடைய கண்டனத்தை வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூப்பிட்டு சொன்ன உடனே சோ இட் இஸ் ஓவர். அந்த சமயத்திலேயே அது பிளாக்கேட் லிஃப்ட் பண்ணி தான் ஆகணும் அமெரிக்காவுக்கு. ஏன்னா நீங்க வந்து எந்த நாட்டுடைய கப்பல் மீது அப்படி தாக்குதல் பண்ணாலும், யார் தாக்குதல் பண்ணாலுமே தப்பு. அது ஈரான் பண்ணாலும் தப்பு, அமெரிக்கா பண்ணாலும் தப்பு. அதை பண்ணிட்டு பெத்தனமா நான் பண்ணி தான் காட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு போய் விட போகுது. ஸோ அது அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, G7 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்றாங்க, நானும் நல்லவன், நான் சொல்றதெல்லாம் வந்து இப்ப வந்து உலக அமைதிக்காக நான் இந்த இடத்துல பிளாக்கேட் ஓபன் பண்றேன். அப்படியே அதாவது ஈரானுடைய பதிலுக்கு காத்திருக்கவே இல்லை. நான் பிளாக்கேட் ஓபன் பண்றேன், ஈரானும் பிளாக்கேட் ஓபன் பண்ணிடுவான்னு ட்ரம்ப்பே அனௌன்ஸ் பண்றாரு. பண்ணிட்டு மேலேயும் சில கப்பல் ஆன் பண்ணி வைங்க, வெள்ளிக்கிழமை மணிக்கு கப்பல் ரெடியா கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுங்க. ஈரான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனா தப்பு பண்ணது அமெரிக்கா. அந்த சமயத்துல பண்ணிட்டு அப்புறம் அந்த கப்பல் நீங்க ரெடி பண்ணி வைங்க, அது வழியா உள்ள வருவீங்கன்னா எப்படி எந்த பேசிஸ்ல வருவான்? சோ இதை வந்து நாம வந்து ஆன்டிசிபேட் பண்ணோம். இந்தியாவுடைய கண்டனத்திற்கு பயந்து இந்தியாவுடைய சர்வதேச ஒரு இடத்தில், அதாவது வந்து ஒரு ஸ்டேஜ்ல G7 அந்த டேபிளை யூஸ் பண்ணி அமெரிக்கா இதை பண்ணுச்சுன்னு பாரத பிரதமர் டேட்டா சொன்னதுக்கு அப்புறமா இப்ப அமெரிக்கா ஹஸ் ரன் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இப்ப இதுக்கு மேல அவங்க கம்முன்னு இருந்துதான் ஆகணும். இந்த ஹார்மோஸ்ல வந்து குறுக்கப்படுத்திக்கிட்டு நான் யார் போறது நான் தான் டிசைட் பண்ண அமெரிக்காவால சொல்ல முடியாது. ஈரானும் டோல் வாங்குறேன் வாங்க மாட்டேன்றதை இப்போ வந்து உட்காந்து டிக்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது இட் இஸ் ஹை டைம் தே ஸ்டாப் இட். அவ்வளவுதான். அதனாலதான் நிறுத்தினாங்களே தவிர இதுல வந்து என்னமோ பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணிடுச்சு, அமெரிக்கா வந்து பெனவலண்டா இருக்காங்க. எப்படி 3 பேர் கொண்டுட்டு பெனவலண்டா இருப்பாங்க அவங்க, அதுக்கப்புறம் திரும்ப தாக்குதல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஐஷாட்டியம் பண்ணிட்டு இருப்பாங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் வேர்ல்ட் ஹஸ் பீன் லைக் டோல்ட் வாட் அமெரிக்கா ஹஸ் டன். அவ்வளவுதான். இந்தியா ஹஸ் எக்ஸ்போஸ்ட் அமெரிக்கா இன்டர்நேஷனலி. சோ இதுக்கு மேல அமெரிக்காவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, ஒத்துன்னு தான் போகணும். அதுக்காக அவன் ஒத்துட்டு அவன் பிளாக்கெட் எடுத்துறான். ஈரான் பிளாக்கெட் எடுக்காது அவனோட கையில இருக்கு, ஏன்னா அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் இதுல. சோ அமெரிக்கா அவன் பக்கத்துல நிறைய தப்பு பண்ணிருக்கு. இந்த ரீஜன்ல இருந்து அமெரிக்கா வெளில போவாங்களா இல்லையான்றது அவங்க கொஞ்சம் மண்டையில தான் இருந்ததுன்னா யோசிச்சுட்டு வெளியில போறதா நல்லது. இதுக்கு மேல சும்மா பாகிஸ்தான்ல வந்து பேஸ் கட்ட போறேன், பாகிஸ்தான்ல வந்து நான் புதுசா பண்ணுவேன், பங்களாதேஷ்ல பண்ணுவேன்னா இது 19th செஞ்சுரியோட மிட்டோ இல்ல 21st செஞ்சுரியோட பிகினிங்கோ கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி ஏக போக சக்கரவர்த்தியா இருக்கிறதுக்கு இதுக்கு நிறைய உலகம் மாறிடுச்சு. சோ இதுக்கு மேலே நீ அதே ஈகோயிஸ்டிக்கா அதே ஹெஜிமோனியல் மைண்ட் செட்டை போட உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா you are going to face the entire world's threat. அவ்வளவுதான். இப்போ நம்பிக்கையின்மை தான்
இந்த டிராஃப்ட் டீல் ஃபெயில் ஆனது காரணமா? நம்பிக்கை இன்மையும் காரணம். இந்தியா சர்வதேச இடத்தில் அமெரிக்காவை உண்மையை போட்டு உடைத்தது, அதுதான் காரணம். இதை விட எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. இந்த 2 காரணத்துக்காக இந்த அமைதி கட்டாயமாக்கப்பட்டது. இல்லைன்னா அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் கூட இதை ஓட்டுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக இதை ஓட்டுவாங்க. சார், இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போர்ல ட்ரம்ப்புக்கு ஏதாவது சுயநலம் இருக்கா? ஏன்னா $60 பில்லியன் செலவு பண்ணி $300 பில்லியன் நான் உங்களுக்கு காசு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி டிராஃப்ட் டீல்ல சைன் பண்ணிருக்காரு. எதுக்காக $60 பில்லியன் செலவு பண்ணி நான் உங்களுக்கு $300 பில்லியன் தரேன் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போனோம்? இதுல விட்டு கொடுக்கறதுன்றது முதல்ல. இந்த மாதிரி ஒரு டீலுக்கு இதே மாதிரி ஒரு டீல் கொண்டு வந்தாரு ஒபாமா. அதை ஒரு புண்ணியவன் பயங்கரமா எள்ளி நகையாடினார். அந்த புண்ணியவன் பேரு டொனால்ட் ஜே ட்ரம்ப். அதை அமெரிக்க செய்தியாளர் ஒருத்தரை கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நீங்களே கிண்டல் பண்ணிருக்கீங்க. அது அந்த சமயம், இது இந்த சமயம் சொல்லி பூசி மெழுகிறார். ஆனா அப்ப போட்டது ஒரு நியூக்ளியர் டீல் மாத்திரம் தான். அதாவது அணு ஆராய்ச்சி, அணு செறிவூட்டல், அதாவது யுரேனியமோட செறிவூட்டல் பண்ணக்கூடாது ஈரான் அப்படின்னு ஒரு டீல் கொண்டு வராங்க. அந்த டீல்ல தான் ஒபாமா அவர்களும் ஈரானுடைய ரெஜிமும் கையெழுத்து போடுறதா இருந்தது. அது கையெழுத்து போட்டது. ஈரான் அக்ரீட் டு சரண்டர் த யுரேனியம் டு ரஷ்யா அந்த சமயத்துல 2015. ஸோ ட்ரம்போட முதல் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி கொடுக்குறேன், நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன்பா, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் யுரேனியம் இனிமேல் செறிவூட்ட போறது இல்லை, எனக்கு அணு ஆயுதம் வேண்டாம், நான் எல்லாத்தையும் ரஷ்யா கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு நீ சாங்ஷன்ஸ் போட்டு வச்சிருக்க எடுத்துட்டு நம்ம உலகத்தோட எல்லாருமே ஒன்னா இருக்கலாம் இப்படின்னு ஈரான் கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகு ஈரான் மீது அமெரிக்கா ட்ரம்போடைய ஆட்சி காலத்துல, முதல் ஆட்சி காலத்துல அந்த கையெழுத்து போட்ட அந்த காகிதத்தை செல்லா காகிதம் என்று அறிவித்து மேல மீண்டும் சாங்ஷன்ஸ் போட்டதுனால தான் நம்ம இங்க நிக்கிறோம். ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஜெனரஸா அணு ஆயுதம் அது அப்படியே இருக்கட்டும்பா, சரி இந்த ஹார்மோஸ் அது நீ என்ன பண்ணிக்கப்பா, சோ எண்ணெய் வர்த்தகம் அது நான் உனக்கு கொடுக்குறேன்பா, நீ எடுத்துக்கோப்பா. அதாவது அமெரிக்கா எப்படி இறங்கி போச்சுன்னா ஏதோ பண்ணி இந்த போரை நிறுத்து. ஏன்னா அமெரிக்காவுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை அமெரிக்கா எதிர்கொள்கிறது. இந்த ஜூலை மாசம் இன்னும் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா பர்த்டே வருது அமெரிக்கா, ஜூலை 4. ஸோ 1776 இருந்து 2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா 250வது வருஷம். ஸோ இந்த சமயத்துல அவங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ அமைதி வேணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு கொண்டாட்டம் வேணும்ல, ஏதோ பெருசா பில்டிங்லாம் கட்ட போறாராம், அதாவது இந்த ஆர்ச் மாதிரி ஒன்று கட்டலாராம் 250வது வருஷத்துக்கு. அது எங்கிருந்து பணம், அதுவும் கடனான்னு தெரியாது. ஏன்னா 38 ட்ரில்லியன் கடன், 29 ட்ரில்லியன் டாலர் வரவு, 38 ட்ரில்லியன் செலவு. ஸோ 125% மேல அவங்களுடைய செலவு இருக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய எக்கானமி என்ன பேட் ஃபேஸ்ல இருக்கு நம்மளுக்கு தெரியும். அண்ட் தே ஆர் லூசிங் பிரைட் மைண்ட்ஸ். இந்தியர்களையும் சீனர்களையும் அவர்கள் நடத்துகிற விதத்துல அவங்க கண்டிப்பா கீழே தான் போறாங்க. இப்போ H1B விசா அதுவும் ப்ராப்ளம் வரும். ஸோ இதை முடிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அமெரிக்காவுக்கு ஏதாவது பண்ணி இந்த டீல் பேருக்காவது சைன் ஆகணும். அமெரிக்கா விட்டுட்டு ஓட முடியாது. அதாவது இதே ட்ரம்ப் அவர்கள் பைடன் ஆப்கானிஸ்தான்ல ஓடும் போது அவ்வளவு கிண்டல் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அவர் ஏதோ ஒண்ணு பண்ணி எனக்கு ஒரு கையெழுத்து போட்டா போதும்பா, என்னை விட்டுடு அப்படின்ற லெவல்ல தான் அமெரிக்கா இருக்கே தவிர இதை போரை தொடர்ந்து நடத்துவதற்கு நிறைய செலவாகும். அந்த செலவுக்கு அவர்கள் ரெடி இல்லை. ஓகே. அப்போ இப்ப இடைத்தேர்தல் அமெரிக்கால வரப்போகுது. ட்ரம்ப் அவருடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? கண்டிப்பா ஆபத்துன்னு இல்லை, ஆனா பெரிய பின்னடைவர்கள் சந்திப்பாங்க. சோ அதாவது அமெரிக்க மக்களுக்கு கழுத்துக்கு மேல ஸ்கல்லுக்குள்ள ஏதாவது இருக்குன்னா அவங்க பார்த்து வாக்களிப்பாங்க. சும்மா இந்த மாதிரி எவ்வளவு நாள் நீங்க ஹெகமோனியம் மைண்ட் செட்ல இருப்பீங்கன்னு தெரியாது. சோ ட்ரம்புக்கு அவர் இது வரைக்கும் பண்ண எல்லாமே, நான் சொல்றது இந்த 2ஆம் ஆட்சி காலத்தில் அவர் வந்ததுல இருந்து இன்னி வரைக்கும், நான் சொல்றது 21 ஜனவரி 2025 ஆரம்பித்து இன்று ஜூன் மாதம் 24 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்துமே அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரா தான் போட்டிருக்காரு. எதையுமே எவனையும் கேட்கல. பீட் எக்ஸிட்டும் யூரோம் பேர்னா மார்க்கோ ரூபியோ இவங்க எல்லாம் பாவம் இதுல பாதி பேர் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. ஏதோ வேலிட் ரீசன் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எப்படி எடுத்து போன்னு தெரியல. துல்சி கபாட் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த மாசம் 30ஆம் தேதியோட அவங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கணவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்கள பாத்துக்கணும்ன்ற பேசிஸ்ல அவங்க பண்றாங்க. போகும்போது நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போறாங்க. வெளியில போறவங்க ஏதாவது சொல்லிட்டு போறான்ற மாதிரி வெளியில போறவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க, இது பார்த்து நடந்துக்குங்கப்பா அப்படின்ற மாதிரி. கோவிட் பெருந்தொற்றை பத்தியும் நிறைய விஷயங்களை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இப்ப போறாங்க, பதவி விட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எடுத்தது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ன்றதுனால அவருக்கு இனிமேலும் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொண்டு வந்தாலும் அங்க கோர்ட்ல போய் அவங்க ரிவர்ஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு.
இவர் ஆக்கப்பூர்வமா ஏதாவது பண்ணாரு அப்படின்னா இது வரைக்கும் எதுவும் இல்லை. இது வரைக்கும் அதாவது இந்த டீல் சைன் ஆயிடுச்சுன்னா, ஈரான் டீல் சைன் ஆயிடுச்சுன்னா அதான் ஒரே நல்ல விஷயம் அவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பண்ணது. இது வரைக்கும் பண்ண எல்லாமே ஃபெயிலியர் தான். ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்தின ஃபெயிலியர், வெனிசுலா அதிபரை கடத்தின ஃபெயிலியர், அமெரிக்காலேயே அதுக்கு எதிர்ப்பு இருக்கு. வெனிசுலால வந்து ஒரு காபந்து அதிபர் மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு பண்ணானா அவங்க இந்தியா வந்துட்டு போறாங்க, அது வந்து வேற அந்த டீல். ஸோ இங்க எல்லாமே அவர் வந்து எடுத்த டெசிஷன் எல்லாமே. இப்போ ஈரான் மீது ப்ராப்ளம், காசால ப்ராப்ளம், யுக்ரைனை ஒரே நாளில் நிறுத்துவேன், அதாவது முதல் கையெழுத்து வந்தவொடனே நிறுத்திடுறேன்னாரு. இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ரிஃபைனரிஸ் மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா இன்னும் பெரிய அவங்களோட ஆர்சனலை ஓபன் பண்ணல. ஆனா அதை ஓபன் பண்ணாங்கன்னா உக்ரைனும் அதுக்கப்புறம் கிழக்கு ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் இருக்க சில நாடுகளும் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு காரணம் கண்டிப்பா ரஷ்யா கிடையாது. ஏன்னா இவங்க தான் அந்த நெவர் போக்க பேர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் போய் கரடி ஒழுங்கா தான் இருந்தது, இவங்க போய் கரடியை ஊசியில குத்துனா கரண்டி எடுத்து வந்து அடிக்குது. ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்ப எல்லாமே இவர் சொன்ன எதையுமே செய்யல. சரி, உங்க உள்நாட்டிலேயாவது சொன்னது செஞ்சீங்களா? கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்க, வெளிநாட்டுல இருந்து வரவங்க எல்லாரும் இல்லீகல் இமிகிரன்ஸ் திருப்பரன்பன்னு சொன்னீங்க. அதுவும் நீங்க பெருசா பாசாங்க தான் காட்டினீங்களே தவிர ஒன்றும் பண்ண முடியல உங்களால. உங்களுடைய எக்கானமி அது ரொம்ப சரிந்து போயிருக்கிறது, இன்னும் மோசமான நிலைமையில இருக்கு. ஸோ அதனால வரப்போறது இல்லை. திரும்ப எழுந்து வரணும்னா அதுக்கு வந்து நீங்க அதுக்கான திட்டங்களை வரையறுக்கணும். அந்த வரையறுக்காம நீங்க வெளிநாட்டிலேயே உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நடக்க போறது இல்லை. இது வந்து ராலி ரவுண்ட் த பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக அமெரிக்கா காத்திருக்கிறது. அதாவது ஏதாவது பெரிய விஷயம், அதாவது 9/11 மாதிரி, இல்ல ஒசாமா பின் லாடன் அந்த மாதிரி அவர் கொல்லப்பட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த அமெரிக்கர்களை எல்லாம் ஒன்றிணைப்பதற்காக. அது அமெரிக்கர்கள் இப்ப நான் என்ன அடுத்த கேள்வினா, அமெரிக்கர்கள்லாம் வெள்ளை இன அமெரிக்கர்களா, இல்லைன்னா சீன, அப்புறமா வந்து இந்தியா, மற்ற நாடுகளோட அமெரிக்கர்களை ஒன்றிணைக்கிறதுக்காக ஏதாவது செய்ய போறீங்களா, இல்ல உள்நாட்டுக்குள்ள வேற ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ண போறீங்களா அப்படின்றது. ஆனா அந்த மாதிரி வந்தா மாத்திரம் தான் அமெரிக்கா ஒன்றிணையுமே தவிர இதுக்கு இந்த சமயத்துல வந்து அமெரிக்கா வந்து பொருளாதாரத்திலும் சரி, morally they are weak. So அந்த நாட்டுடைய வீரர்கள் போரிட தயாராக இல்லை. யூ கேனாட் கெட் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஈரான்லயும் சரி, காசாலையும் சரி, உக்ரைன்லயும் சரி, எங்கேயுமே உங்களால கால பூட்ஸ் திரும்ப வைக்க முடியல. அந்த விமானம் தாங்கி கப்பல் கொண்டு போனா அதுக்குள்ள வந்து தொப்பியை பிடுங்கி போடுறது, ஷார்ட்ஸ் எடுத்து உள்ள போட்டு ஃபிளஷ் பண்றது, வேணும்ட்டே வந்து இதெல்லாம் வந்து டாய்லெட்ஸ் எல்லாம் பிளாக் பண்றதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தே ஆர் டயர்ட் ஆஃப் ஃபைட்டிங். 250வது வருட சுதந்திரத்தை கொண்டாட போகும் அமெரிக்கா 230 ஆண்டுகள் போரிலேயே இருந்திருக்கிறது. இதுதான் அமெரிக்காவோட வரலாறு. சோ அப்படி இருக்குன்னா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்தணும் அப்படின்னு அமெரிக்கா பாக்குது. அமெரிக்கா யார்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினாங்க சார்? பிரிட்டன் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அவங்க அமெரிக்கர்ல எங்க இருந்து வந்தாங்க? யூரோப்ல தான். நீங்க சொல்றது எல்லாமே வந்து நம்ம நிறைய இந்த நம்ம அரங்கத்திலேயே நிறைய பேசியாச்சு. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி வைக்கிறது ஏய்க்கிறதுன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் அமெரிக்கா இஸ் அ லேண்ட் ஆஃப் நேட்டிவ்ஸ். அதை வந்து சொல்றதுல எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. அது ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன்ஸ் முதல்ல ஸ்பானிஷ் உள்ள போனாங்க, அவங்கள அடிச்சு இவங்க வந்தாங்க. இதுதான் வந்து நிறைய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பத்தி நீங்க நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு. 1870s 60 லட்சம் காட்டெருமைகளை பைசன்ஸ் வந்து நானே பேசியிருக்கேன், நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அதாவது பைசன்ஸ் வந்து எக்ஸ்டிங்ட் ஆகிற அளவுக்கு இவங்க அடிச்சுட்டாங்க. அதுக்கு கலாச்சார ரீதியான காரணங்களும் உண்டு, உணவு ரீதியான காரணங்களும் உண்டு. இது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு சொல்றேன். அம்மா வந்த பாய், அம்மா வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐசோலேட் பண்ணிடுவோம், நம்மளே செல்ஃப் ஐசோலேஷன் போயிடுவோம். வீட்டுல இருக்கிறவங்க வெளியில போக கூடாது சொல்லிடுவோம். ஜென்ரலா நான் சொல்றது, இந்தியாவில முக்கியமா தமிழகத்திலயும் தென் இந்தியா பகுதியிலயும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூம்குள்ள போயிட்டு ஒருத்தனை பூட்டிடுவாங்க. அவன் உள்ளே தான் இருப்பான், செல்ஃப் ஐசோலேஷன். ஏன்னா மத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக மஞ்சள், அப்புறமா வேப்ப இலை இதெல்லாம் போட்டு தனியா வச்சுப்பாங்க. 15 நாட்கள் அதுவே இருந்தா அதுவே சரியாயிடும் சொல்லுவாங்க. மருந்து என்ன எடுத்துப்பாங்க, இல்ல மஞ்சளையும் இது வேப்பையும் கலந்து கொடுப்பாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கும் மேல தடவிக்கிறதுக்கும். சோரிய மாட்டாங்க. இதெல்லாம் தனியா ஐசோலேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா அது சரியாயிடும். அதுக்கப்புறமாவும் 1 வாரம் 2 வாரம் வந்து முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் பிளேசஸ் போக மாட்டாங்க. நான் அப்பதான் வருன்றதுக்காக, பரவாம இருக்கிறதுக்காக. நான் சொல்றது எல்லாமே பரவாம இருப்பதற்காக. சரி, அப்படிப்பட்ட அம்மை வந்தவன் மீது ஒரு பாயை போட்டு அந்த நோய் கிருமி எல்லாம் அந்த பாயில டிரான்ஸ்பர் ஆன பிறகு அந்த பாயை கொண்டு போய் பூர்வக்குடி மக்களான அந்த அமெரிக்க பூர்வக்குடிகளிடம் கொடுத்து நான் இனாகுலேஷன் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு ஒருத்த மனநிலை இருக்குன்னா, நீங்க மாடை விடுங்க. மாடு நான் முக்கியம் தான், மாடு இல்லைன்னா சொல்ல, அதுவும் அதை மாதிரி ஒரு கொண்டு வரதே கஷ்டம். அந்த திரும்ப அந்த பாப்புலேஷன் கொண்டு வரது கஷ்டம் ஆகுது. மனுஷனுக்கே கொடுத்தாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி மனுஷனையே அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்கன்னும் போது மாடெல்லாம், அதாவது ஒரு படம் பார்த்திருப்பீங்க, அதை குவிச்சு வச்சிருப்பாங்க.
மாட்டோடைய தலை அந்த பைசன்ஸ் எல்லாம் மண்டவோட கூச்சிட்டு வச்சுட்டு அது மேல ஒருத்த குட்டியா நிப்பான். முடிஞ்சா அந்த படத்தை கூட எடுத்து நம்ம நேயர்களுக்கு காட்டுங்க. அந்த மேல நிப்பான் ஒரு ஆள், அவ்வளவு மண்டவோட கூச்சி வச்சு. அது ஒரு பகுதி தான், அதுதான் எல்லா மண்டவோடும் கிடையாது. அதன் மூலமாக இப்ப நம்ம ஊர்ல இப்படி பசுக்களுக்கு வந்து ஒரு புண்ணியம், நம்ம வந்து புண்ணியமாக பார்க்கிறோம். பசுக்களை வந்து ஒரு ஒரு இறை நம்பிக்கையோட நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நேட்டிவ், அதாவது பூர்வ குடிகள் அவர்களுடைய வாழ்வியல் முறையில் அதெல்லாம் இருந்தது. அது எப்படி காலி பண்ணுவ? சோ இதெல்லாம் பண்ணி தான் காலி பண்ணணும்னு சொல்லி அங்கேயும் போய் உங்களுடைய மத மாற்றத்திற்காகவும் இன அழிப்புக்காகவும் இதையும் செய்தார்கள். இது வந்து ப்ரூஃப் இருக்கு, இதெல்லாம் நம்ம படமே இருக்கு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா பார்த்ததுல, எல்லாத்துக்கும் அவனே ப்ரூஃப் வச்சிருக்கான். நம்ம எதுவும் போய் தேடலாம் வேணாம், அதை அழிக்கலாம், அவன் வச்சிருக்கான். அதே மாதிரி இந்த மாதிரி மனநிலை இருப்பவர்கள் சோ எப்படி நடந்துப்பாங்க? இப்ப இந்த சரி, ஃபர்ஸ்ட் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? அமெரிக்கா என்ற நாடு எப்படி கட்டமைக்கப்பட்டது? முதல்ல நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவங்க பாப்புலேஷனை குறைச்சிட்டு இவங்க பாப்புலேஷன் ஏத்துறாங்க. ஏறுதா? ஏறும் போது ஆப்பிரிக்கா கண்டத்துல இவங்க கலோனிய ஆதிக்கத்தில் வச்சு இருக்கும் போது அங்கிருந்து அடிமைகளை பிடித்து கொண்டு சென்றார்கள். தென் அமெரிக்காவிலும் வட அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்கர்களை கடத்தினா அடிமைப்படுத்தி கொண்டு போய் அந்த ஊர்ல ரயில் ரோடு சிஸ்டத்தை கொண்டு வந்தது ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுடைய இது வேலையினால, உழைப்பினால வந்தது. அதுக்கப்புறம் தான் இப்ப எப்படி சிலிக்கான் வேலி வருது. இந்தியர்களும் சைனார்களும் இது ஒரு மாதிரி ஹைடெக் கூடி தானே. சரி, நீங்க இப்ப எல்லா கம்பெனி யாருது? அமெரிக்காது. சோ வேலை பாக்குறது நம்ம பையன் வேலை பாக்குறான் அப்படிதான் சொல்லிக்கணுமே தவிர ஓனர்லாம் நீ கிடையாது. முதல்ல என்னைக்கு உன்னை ஃபயர் பண்ணுவான். என்னைக்கு அந்த கம்பெனி மூடி ஒவ்வொரு பாக்குறமா இல்ல, ஒரு வாரத்துக்கு 10,000 பேர் வேலை விட்டு அனுப்புறான். இது ஏதாவது உன்னால எதாவது பண்ண முடியுமா? சரி, என் பையன் அங்க சிஇஓ இருக்கா, என்ன பண்ண முடியும் உன்னால? நீ அனுப்ப முடியுமா? உன்னால நான் வச்சுக்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மேல உட்கார்ந்துருக்கிறது வெள்ளை இனம் தானே உட்கார்ந்துருக்கான். சோ இன்னைக்கும் கலோனியல் ஆதிக்கம் இருக்கா இல்லையா? இன்னைக்கும் மேல ஆதிக்கம் இருக்கா இல்லையா? சும்மா பேருக்கு அளவுக்கு வந்து நீங்க டாலர்ல சம்பாதிக்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை அவங்களோட ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்க த்ரெட்ன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையா, அவன் புரிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல எல்லாம் காப்பாத்துனது ஒரு இந்தியர்கள், 3 லட்சம் இந்தியர்கள் Y2K ப்ராப்ளம் வந்தப்ப. கரெக்ட். இனிமேல காப்பாத்துவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஹை டைம் யோசிங்க. அப்ப இங்க ஸ்ரீதர் வேம்பு சார் எல்லாம் வந்து எதுக்காக வந்தாரு, இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்காரு, இங்க நந்தன் நில்கனி சார் எல்லாம் எதுக்கு வந்தாங்க? சோ இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இல்ல அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. சோ இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. சோ இப்ப டாலர் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்னங்க கனெக்ஷன்? ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது, டாலர் தாங்க. மல்டிப்ளைட் போய் 90 போட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்றான். அது நம்மளால ஓகேன்னு சொல்றான். நம்ம 1000 ரூபாய் கொடுத்தா வேலை பாக்குறான்னு அவன் சொன்னான், ஓகேன்னு நம்மளால வேலை வச்சுக்கிறான். அவ்வளவுதான். சீப் லேபர்ஸ், அவ்வளவுதான். உங்களை வேலை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கான். 20 வேலை பாக்குறான். அவனே சொல்றான், அவன் வெள்ளையின ஒரு செனட்டர் என்ன சொல்றான்னா, இந்தியர்களை நீங்க அப்புறப்படுத்த விரும்புகிறீர்கள், அது நடக்காது, பண்ணவும் கூடாது. ஏன்னா ஒரு இந்தியன் அங்க அமெரிக்கால 20 வேலையை பாக்குறான். அவனை போய் நீ ஊரை விட்டு அனுப்புறேன். அப்ப நீ அவனோட பாயிண்ட்ல அவன் கரெக்டா இருக்கான். நீ யோசிக்க வேண்டியது நீ தான் யோசிக்கணும். நான் 20 வேலை பாக்குறேன், ஆனா ஒரு ஆள் சம்பளம் அவன் கொடுக்குறான். சொசைட்டிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவன் பாக்குறான்னா, உன்னை எப்படி பாக்குறான்னு பாத்துக்கோ. அமெரிக்காவோட சொசைட்டில நீ எப்படி இருக்கான்னு பாத்துக்கோ. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னா சோ இட்ஸ் அப் டு யூ. சோ இது ஹை டைம். இது செல்வி சார்லாம் நிறைய பேசுறாரு. நான் சொல்றது வந்து நம்மளுடைய ஜோதிடர் அந்த இது இருக்கிற எக்ஸ்பர்ட், அவர் சொல்றது நம்ம வந்து இந்த டேட்டா மெட்ரிக்ஸ் எல்லாம் பாக்குறோம். அவரு எப்படி சொல்றாரு, இதுல பிரில்லியன்ட் அனாலிசிஸா இருக்குது. நான் அதனால ஒவ்வொரு லிசன் டு ஹிம் ஃபர்ஸ்ட். நீ என்ன கூட விட்டுடு, ஏன்னா அவர் சொல்லி நிறைய விஷயம் நிறைய நல்லது நடந்திருக்கு. இப்ப திரும்ப சொல்றேன். So it is high time for Indians and Chinese people. நான் வந்து சைனாவையும் இதுல சேர்த்துப்பேன். ஆப்ரோ அமெரிக்கன்ஸ், லாட்டின் அமெரிக்கன்ஸும். See, they want to create a white Anglo-Saxon Protestant empire in America. அதுக்காக தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அடுத்தது மார்க்கோ ரூபியோ என்ன பண்ணுவாரு, அவரே ஒரு லேட்டாமன் சொன்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. சோ யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா கசைக்கு போறது எப்படின்னு அமெரிக்கர்களை கேளுங்கள். ஏன்னா டிஷ்யூ பேப்பர் கல்ச்சரே இருக்குது அங்க ஊர்ல. நம்ம தான் தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவன் அழகா டிஷ்யூ பேப்பர் தான் வச்சிருக்கான். அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு. அதனால உங்களை வச்சு என்னென்ன காரியம் நடக்கணும் தெரியும். அதனாலதான் துளசி கபால கொண்டு போய் உட்கார வச்சாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கன்னா எதுக்காக உட்கார? அவனுக்கு தெரியும் எப்படி கிளீன் பண்றது, அவனுக்கு தெரியும். உங்களை வச்சு உங்களை வேலை வாங்குறது எப்படின்னு எனக்கு தெரியும்டான்னு அவன் காமிக்கிறான். So it's high time for Indians and Chinese and Latins and Africans to unify. அதான் இப்ப நிறைய பேச்சு நிறைய வருது, கோயில் கட்டக்கூடாது. இதுல வந்து முஸ்லிம்ஸும் ஹிந்துஸும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க.
கிறிஸ்தவர்களுக்கு எதிர இப்ப அப்பன்னா நீ அது கிறிஸ்டியன் லேண்ட் அது கிரைஸ்தே முதல்ல ஏசியன் ஏசு கிறிஸ்துக்கும் ஐரோப்பிய கண்டத்துக்கும் சம்பந்தம் இல்ல. ஏசு கிறிஸ்து மேற்கு ஆசியாவை சார்ந்தவர், அவ்வளவுதான். உனக்கும் அவருக்குமே சம்பந்தம் இல்ல. ஆனா நீ என்ன நினைக்கிறன்னா அமெரிக்காவில் கிறிஸ்துவத்தை மட்டுமே ஒரு மதமாக வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற, எனக்கு தெரியல. ஏன்னா உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மதத்தை தோற்றுவித்தவராக கூடப்படுகிற அவரே ஒரு யூதர், அவர் மேற்கு ஆசியாவில் உதித்த ஒரு யூதர், அவ்வளவுதான். நீ எந்த மாதிரி ட்ரை பண்ற அப்படின்னா உன்னால டாமினேட் பண்ண முடியறதுக்கு ஒரு கதையை எடுத்துட்டு அந்த இடத்துல நீ கொண்டு போய் அது ட்ரை பண்ற. அது நேட்டிவ் லேண்ட் தான். அதுக்கான காலம் வரும். 230 வருஷமா நீ ஊர் முழுக்க அடிச்சு நீ பண்ணி வச்சிருக்க இந்த வேலை. இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எனிமோர்.